இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் வேலூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று வேலூர் ஆசிரியர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் ஜோசப் அண்ணையா, தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆர் ஜெயக்குமார், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் எம்.எஸ். செல்வகுமார், தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கே. குணசேகரன் ஆகியோர் கூட்டு தலைமையிலே இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதல் தீர்மானமாக இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநில மாநாட்டிலே கோரிக்கை மாநாட்டிலே 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட கோரி அரசினை வலியுறுத்தக்கூடிய வகையிலே போராட்டங்களும் திட்டமிட்டிருந்தோம். இந்த நிலையில் நேற்று தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. எங்களது 9வது கோரிக்கையினை நிறைவேற்றுவதாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை நாங்கள் வைத்திருந்தோம். இன்று வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசாங்கத்தின் அறிவிப்பிலே வருகின்ற 30ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதுமை பெண் திட்டம் என்கின்ற திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வழங்கப்படும், அதனை துவக்கி வைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு என்பது இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மனதார வரவேற்கின்றது. மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இதுபோலவே கோவையில் நடைபெற்ற நிகழ்வின் போது கோவை மாநகராட்சி கமிஷனர் வெளியிட்ட சுற்றறிக்கையினை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு கோரியிருந்தது. அதனை கடந்த 10ஆம் தேதி கமிஷனர் திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதனையும் நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். தமிழ்நாடு அரசு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ் திட்டம் ரத்து, ஊதிய முரண்பாடுகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும், 243 என்கின்ற அரசாணை பதவி உயர்வை மறுக்கக்கூடிய அந்த அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளையும் இது போன்றவே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.